Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin mubarik வசல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகீதா பாடத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்து வருகின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பொருள், லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சிறப்புகளை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிவதற்கான நிபந்தனைகள் என்ன என்று இந்த பாடத்திலே பார்ப்போம். அதற்கு முன்பாக லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சிறப்புகளில் ஒரு முக்கியமான ஹதீஸை நான் சொல்ல மறந்துவிட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தொழுகைகளுக்கு பிறகும், ஃபர்தான தொழுகைகள், கடமையான தொழுகைகளுக்கு பிறகு சில அஸ்கார்களை ஓதுவார்கள் என்று நமக்கு தெரியும். அதில் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத் என்ற துவா நாம் சஹீஹான ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகின்றது. சஹீஹைன், புகாரி, முஸ்லிம் மற்றும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில், ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸ் வந்துள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே உரியது, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், ஆற்றலுடையவன். கண்ணியமிக்கவர்களே, இது போன்று நாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை அதிகமாக சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையினுடைய சிறப்புகளை பல்வேறு வகைகளில், பல்வேறு ஹதீஸ்களில் நாம் பார்த்தோம். நம்மால் இயன்ற அளவு அதனை அதிகமாக உளப்பூர்வமாக அல்லாஹ்வினுடைய நன்மை, அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடியவர்களாக முடிந்த அளவு அதனை அதிகமாக ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதன் நிபந்தனைகள் என்ன? எவ்வாறான லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும்? யார் எவ்வாறான லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அது அவருக்கு பயன் தருமா, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எவ்வாறு எல்லா விஷயங்களுக்கும் சில நிபந்தனைகள் உள்ளனவோ, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் பயன் தருவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகள் உலமாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் அணுகி லா இலாஹ இல்லல்லாஹுவோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவையெல்லாம் நிபந்தனைகளாக சொல்லியுள்ளானோ, அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சேர்த்து சொல்லியுள்ளார்களோ, அவ்வாறான விஷயங்களை சேர்த்து 7 விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். அந்த 7 விஷயங்களை தான் நாம் ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லது ஷுரூத்து ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிவதற்கான 7 நிபந்தனைகள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த 7 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். வெறுமென லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, அதனை அறியாமல், அதனுடைய கடமைகளை புரியாமல், அதனுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் வெறுமென லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது அல்லாஹ்விடத்திலே பயன் தராது என்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இந்த 7 நிபந்தனைகளில் முதலாவதாக வரக்கூடியது அல் இல்ம். இல்ம் என்பது அறிவு. லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய அறிவு லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிபவரிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். அல் இல்மு முதலாவது நிபந்தனை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனை சரியாக புரிந்து கொள்வது கட்டாய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து பேசுகின்றான். சூரா முஹம்மதினுடைய 19வது வசனம், ஆயத் நம்பர் 19. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெரிந்து கொள்ளும்படி, அதனுடைய ஞானத்தை பெறும்படி நம்மை ஏவுகின்றான். ஃபஅலம் என்பது கட்டளை, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இதே போன்று சூரா ஜுஹ்ருஃபினுடைய 86வது வசனத்திலும் இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், சூரா ஜுஹ்ருஃப் ஆயத் நம்பர் 86. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் சத்தியத்தை, ஹக்கை மொழிவார்களோ, சாட்சியம் சொல்வார்களோ, அவர்கள் அதனை அறியவும் செய்வார்கள். வஹும் யஅலமூன், இல்மோடு அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என்று கூறுகின்றான். இந்த ஆயத்துகளிலிருந்து நாம் புரிவது என்னவென்றால், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்வாரானால் அதனுடைய பொருள் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாம் நிபந்தனை அல் யகீன். யகீன் என்பது உறுதியான நம்பிக்கை. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்தை அவர் உறுதியாக நம்ப வேண்டும். எந்தவிதமான சந்தேகமும் அவரிடத்தில் இருக்கக்கூடாது. அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டுமே உரியன. இந்த விஷயத்தை அவர் உறுதியாக நம்ப வேண்டும். எந்தவிதமான சந்தேகத்திற்கும் அவர் ஆளாகிவிடக்கூடாது. இதற்கான ஆதாரம் சூரா ஹுஜராத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. உண்மையில் மூமின்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள், பிறகு அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். சும்ம லம் யர்தாபு, அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். இப்போ ஈமான் என்பது உறுதியான நம்பிக்கை, இதில் சந்தேகத்திற்கு இடம் இருக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவர் உறுதியாக நம்ப வேண்டும். எந்த விதமான சந்தேகத்திற்கும் அவர் ஆளாகிவிடக்கூடாது. இது இரண்டாம் நிபந்தனை. இதே போன்று மூன்றாம் நிபந்தனை அல் கபூலு, மனதார ஏற்றுக்கொள்வது. இந்த கலிமாவை மனதார ஏற்றுக்கொண்டு அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உளப்பூர்வமாக அதனை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற உண்மையை மனதார ஏற்று அதனை செயல்படுத்துவதற்காக முயற்சிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஷ்ரிக்கீன்களை பற்றி கூறும் பொழுது சூரா சாஃபாத்தினுடைய 35, 36வது வசனங்களில் இவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் கர்வம் கொள்கின்றார்கள், இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் என்று பேசுகின்றான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஈமான் உள்ளவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள், மனதார அதனை ஏற்று அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற முன்வருவார்கள். இதற்கு அடுத்ததாக நான்காம் நிபந்தனை அல் இன்கியாது. அல் இன்கியாது என்பது செயல்படுவது, கீழ்ப்படிவது என்று அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனதார ஏற்று அதனை உண்மைப்படுத்துவது, அதனை செயல் ரீதியாக நிரூபிப்பது, அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற முன்வருவது. மூன்றாம் நிபந்தனையான லா இலாஹ இல்லல்லாஹ்வை மனதார ஏற்று நான்காவது நிபந்தனை அதனை செயல்படுத்துவது. ஒருவர் ஏற்றுக்கொள்வார், ஆனால் சிலர் செயல்பட மாட்டார்கள். இதுதான் மூன்றாம் நான்காம் நிபந்தனையினுடைய வித்தியாசம். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். அவ்வாறு இல்லாமல் மூமின்கள் இந்த கலிமாவை மனதார ஏற்று அதனை நடைமுறைப்படுத்தவும் செய்வார்கள், அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள், ஏற்று நடப்பார்கள் என்று அர்த்தம். அதனை ஏற்றுக்கொள்வார்கள், அதனை மறுக்க மாட்டார்கள். அதே போன்று அவர்கள் அதனுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானின் 22ஆம் வசனத்தில் பேசுகின்றான், வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. யார் தனது முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்வாரோ,
மேலும் அவர் நன்மையை செய்பவராக இருப்பாரோ அவர்தான் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். இங்கு உறுதியான கயிறு என்பது அல் உர்வத்துல் உஸ்கா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ்வை குறிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் விஷயத்தில் அவர் எவ்வாறு இருப்பார்? தன்னுடைய முகத்தை அவர் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்வார். அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு அவர் முழுமையாக கீழ்ப்படிவார், ஏற்றுக்கொண்டு நடப்பார் என்று அர்த்தம். கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் மனதார ஏற்று அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக கண்ணியமிக்கவர்களே, அஸ்ஸிதுகு உண்மையாளர்களாக இருப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிவதில் நாம் உண்மையாளர்களாக இருப்பது, அதனை பொய்யாக்காமல் உண்மையாளர்களாக அதனை மொழிவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், மா மின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சித்கன் மின் கல்பிஹி இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன் நார். அக்ரஜஹுல் புகாரி வ முஸ்லிம். புகாரி முஸ்லிமிலே பதிவாகியுள்ள இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் முஹம்மத் அல்லாஹ்வின் அடியாரும் அல்லாஹ்வின் தூதரும் ஆவார் என்று மனதார சாட்சி சொல்கின்றாரோ, யஷ்ஹது சித்கன் மின் கல்பிஹி. சித்கன் மின் கல்பிஹி என்பது உளப்பூர்வமாக உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உண்மையாளராக அவர் இதனை மொழிவாரோ, சாட்சி சொல்வாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நரகத்தின் மீது ஹராமாக்கி விடுவான். அதாவது அவர் நரகத்தில் செல்ல மாட்டார். கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல் இஹ்லாஸ். அல் இஹ்லாஸ் என்பது மன தூய்மை என்று நாம் சொல்கின்றோம். உண்மையில் இஹ்லாஸ் என்பது அனைத்து நன்மையான காரியங்களையும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி நாம் செய்வது. அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி அனைத்து நற்காரியங்களையும் செய்வது, இதுதான் இஹ்லாஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் மொழிவதனால் அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மற்ற எந்த குறிக்கோளிற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிவிட முடியாது, சொல்லக்கூடாது. உலகத்திற்காகவோ பெண்ணை அடைவதற்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ நாம் இந்த கலிமாவை மொழியாமல் அல்லாஹ்வினுடைய திருப்தி மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில்தான் நான் நன்மையை எதிர்பார்க்கின்றேன், மறுமை நாளில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்கு பயன் தர வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக மட்டுமே நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது, ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். இன்னல்லாஹ ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தின் மீது ஹராமாக்குகின்றான், நரகத்தில் நுழைவதை தடை செய்கின்றான். யாருக்காகவென்றால் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அதன் மூலமாக அவர் அல்லாஹ்வினுடைய முகத்தையே நாடுபவராக இருப்பார். அதாவது அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடியவராக அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லியிருப்பார். அவ்வாறான மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்குகின்றான், சொர்க்கத்தில் அவர் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தியை தெரிவித்துள்ளார்கள். கண்ணியமிக்கவர்களே, 7வது நிபந்தனையான அல் மஹப்பா என்பது நேசம். அல் மஹப்பா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நேசிப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வினுடைய தூதர்களை நேசிப்பது, நன்மையான காரியங்களை நேசிப்பது, மூமினானவர்களை நேசிப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் நேசிப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ்,
சூரத்துல் பக்ரா வசனம் 165. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் மிக கடுமையாக இருப்பார்கள், மிக அதிகமாக அல்லாஹுவை நேசிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை நேசிப்பார்கள். நல்ல விஷயங்களையும் நல்லோர்களையும் அவர்கள் நேசிப்பார்கள். அதே போன்று தவறானவர்களை, இணை வைப்பாளர்களை, இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் வெறுப்பார்கள். அவர்களுடைய குஃப்ரை அவர்கள் வெறுப்பார்கள். குஃப்ரான காரியங்களை அவர்கள் வெறுப்பார்கள். இணை வைத்தலை வெறுப்பார்கள் என்று அர்த்தம். ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த 7 நிபந்தனைகள் அடங்கிய லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல முஸ்லிம்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று அவர்கள் அலட்சியமாக இருந்து விடுகின்றார்கள். மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய சரியான பொருளை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஷிர்க் எவ்வித பேராபத்து என்று அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. சில வணக்க வழிபாடுகளை பிறருக்காக அவர்கள் திருப்பி விடுகின்றார்கள், செய்து விடுகின்றார்கள். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் எப்பொழுது நாம் சாட்சி சொல்லியிருக்கின்றோமோ அந்த சாட்சி சில நிபந்தனைகளை கேட்கின்றது. அவ்வாறான நிபந்தனைகள் அதில் இருக்கும் ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று எல்லா முஸ்லிம்களும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு சில நிபந்தனைகள் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய பொருள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வினுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிவதன் மூலம் அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் லா இலாஹ இல்லல்லாஹ் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். இத்தனை அம்சங்கள் உள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அல்லாஹ்விடத்திலே பயன் தரும் என்று நாம் குர்ஆனினுடைய வசனங்கள் மூலமாகவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க லா இலாஹ இல்லல்லாஹ் அதனை நாம் புரிந்து அதனுடைய நிபந்தனைகளை நாம் அறிந்து அதனை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறான இந்த ஆடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். முடிந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் நீங்கள் கேட்டு அதிலிருந்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வது எல்லா முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை. நம்மால் இயன்ற அளவு நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக முயற்சியை எடுத்து இதற்காக நேரத்தை ஒதுக்கி பாடங்களை கேட்டு நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் பாடங்கள் முடிகின்ற நேரத்தில் நோட்ஸையும் நாம் தருவோம். நோட்ஸை இப்பொழுது நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில பாடப்புத்தகங்களையும் நோட்ஸுகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவதற்கான முழு முயற்சியில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காகவும் உங்களுக்காகவும் மார்க்கத்தை கற்று அமல் செய்வதை எளிதாக்குவானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.